25வது கார்கில் வெற்றி தினத்தை ஒட்டி உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு போர் நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார். பிரதமர் நரேந்திர மோடியோட இந்த நிகழ்ச்சியில் வேறு யாரெல்லாம் கலந்திருக்காங்க? அங்கே இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்ன ரமேஷ்? அதாவது கார்கில் போரினுடைய 25வது வெற்றி தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது. அதனையொட்டி ஜம்மு காஷ்மீரில் உள்ள கார்கில் பகுதியில் கடமையின் போது உயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு பிரதமர் மோடி தற்போது மரியாதை செலுத்தி வருகிறார். அங்கு கார்கில் போரின் போது உயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்காக நினைவிடம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நினைவிடத்தில் தான் பிரதமர் மோடி தற்போது மலர் வளையம் வைத்து தன்னுடைய அஞ்சலியை செலுத்தி வருகின்றார். இந்திய ராணுவத்திற்கு சொந்தமான விமானப்படை விமானங்கள் மலர்களை தூவி உயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி மரியாதை செலுத்தி இருக்கின்றன. குறிப்பாக கடமையின் போது உயிர் நீத்த ராணுவ வீரர்களுடைய பெயர்களும் கூட அங்கு இருக்கக்கூடிய அந்த பலகையிலே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவினுடைய வரலாற்றில் கார்கில் போர் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. வங்கதேச போர், சீன போர் ஆகிய போர்களுக்கு பிறகு மிக முக்கியத்துவம் வாய்ந்த போராக இந்த கார்கில் போர் பார்க்கப்படுகின்றது. அண்மை காலங்களில் இந்தியா எதிர்கொண்ட மிக முக்கிய போராகவும் கார்கில் போர் தான் திகழ்கிறது. அப்படிப்பட்ட கார்கில் போரினுடைய 25வது வெற்றி தினம்தான் இன்று அனுசரிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 1999ஆம் ஆண்டு இந்திய நாட்டு எல்லைக்குள் புகுந்த பாகிஸ்தான் நாட்டினுடைய கிளர்ச்சியாளர்கள் மற்றும் இராணுவத்தினரை வீரமுடன் போரிட்டு இந்திய படைகள் விரட்டி அடித்த அந்த நாள் தான் கார்கில் வெற்றி நாளாக கொண்டாடப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கார்கில் என்கிற இடம் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அமைந்திருக்கின்றது. இந்த கார்கில் மாவட்டத்தின் வழியாக இந்திய பாகிஸ்தான் எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதி செல்கிறது. லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்வார்கள். இந்த கார்கில் சுமார் கடல் மட்டத்திலிருந்து 15,000 அடி உயரத்தில் அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கடுமையான கோடை காலங்களில் கூட இங்கு கடும் குளிர் வாட்டி வதைக்கும் என்பது இங்கு கவனிக்கத்தக்கது. அப்படிப்பட்ட இடத்தில் தான் கடந்த 1999ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்த கிளர்ச்சியாளர்கள் இந்தியாவிற்குள் ஊடுருவினர். அந்த கிளர்ச்சியாளர்களோடு பாகிஸ்தான் ராணுவமும் இந்திய பகுதிக்குள் நுழைந்து இந்தியாவினுடைய நிலத்தை ஆக்கிரமிக்க முயன்றது. அப்போது பிரதமராக பாஜகவை சேர்ந்த வாஜ்பாய் அவர்கள் இருந்தார்கள். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்திய நாட்டு மண்ணை எதிரிகளிடம் விட்டுவிடக் கூடாது என்று இந்திய படைகள் வீரமுடன் போரிட்டார்கள். இரவு பகலாக அந்த போர் என்பது நீடித்தது. இந்த போருக்கான அந்த விஷயத்திற்கு விஜய் என்று பெயரிடப்பட்டது, ஆபரேஷன் விஜய் என்று பெயரிடப்பட்டிருந்தது. இரவு பகலாக நீடித்த அந்த போர் மே மாதம் தொடங்கிய அந்த போர் ஜூன் மாதத்தை கடந்து ஜூலை மாதத்திலும் நீடித்து இறுதியாக ஜூலை 26ஆம் தேதி பாகிஸ்தான் நாட்டினுடைய படைகளை இந்திய படைகள் வீரமுடன் போரிட்டு விரட்டி அடித்தது. அந்த நாள் தான் கார்கில் வெற்றி தினமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த போரில் ஏராளமான இந்திய வீரர்கள் உயிரிழந்தனர். அதனை முன்னிட்டு இந்த கடமையின் போது உயிர் நீத்த வீரர்களுக்கு பிரதமர் மோடி தற்போது மலர் வளையம் வைத்து தன்னுடைய மரியாதையை செலுத்தி வருகிறார். நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய கள தகவல்களுக்கு.